வணக்கம் அகத்தியர் அடியவர்களே. இறைவனுடைய படைப்பில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனே தந்தை, இறைவியே தாய். இறைவன் ஒருவனே. அப்படி இறைவனுடைய படைப்பில் ஆணும் பெண்ணுமாக, அர்த்தநாரீஸ்வரமாக, சிவமும் சக்தியுமாக ஒரே சரீரத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட இனம்தான், அதாவது மனித குலத்தில் திருநங்கைகள் குலம். ஆனால் மனித குலத்தில் திருநங்கைகளை தீண்டாத்தகாதவர்கள் போல் எண்ணி ஒதுக்கிய சமுதாயத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பாங்கு மக்களிடையே உள்ளது. மக்கள் அனைவரும் ஒன்றை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தால் ஒதுக்கி வைக்கும் தன்மை அவர்கள் மனதில் தோன்றாது. நாம் நம் கடவுள்களின் அவதாரங்களை பற்றி நாம் அறிவோம். விநாயகர் உடல் அமைப்பு, நரசிம்மர் உடல் அமைப்பு, வராகி தேவி, ஹயக்ரீவர், சரபேஸ்வரர் என இறைவன் எடுத்த அவதாரங்கள் அதீத பலத்தோடு யாராலும் அடக்க முடியாத, அழிக்க முடியாத, செய்ய முடியாத உக்கிர செயல்களை செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்ற இறை இது போன்று உடலமைப்போடு அவதாரம் எடுத்து வந்ததை அனைவரும் அறிந்ததே. இதே போன்றுதான் திருநங்கைகளும் அவர்களுடைய பிறப்பும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக, சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் இறைவனின் அம்சத்தை பார்க்க முடியும்.